அதையாடா வீடியோ எடுப்ப. இங்க நிறைய வந்து தளபதி போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. அவன் ஏன்டா வந்துட்டு திரும்ப போறான்? அக்காவுக்கு வேற வழி சுத்தி காட்டுறாரு. 4 மணிக்கு தான் சுத்தி காட்டுவாரு. ஒரு பொண்ணு வந்து கால் உடஞ்சிருச்சு, கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறான், நீங்க பொறுமையா வாங்க, நான் வேணா உங்க பேக்கை தூக்கிட்டான்னு. நல்லா கொளுத்தி போட்டு விளாடுறோம். இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வரும். அதை பார்த்துட்டு நீ எவ்வளையோ தூக்குறன்னு எல்லா பக்கத்துல இருந்தும் ஒருத்தரை வச்சிருக்கான். அச்சா நான் இது பண்ணாலும் நல்லதுதான். இவன் நல்லதே பண்ண மாட்டேங்கிறான். விளக்கமாலாம் எடுத்துட்டு போகுது. பெரிய பேய் ஓட்டுறது. பேய் ஓட்டுறது ஒண்ணு பேசுறது கேட்டுட்டு ஒன்னு அடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன். அவன் ஏன்டா வந்துட்டு திரும்ப அக்காவுக்கு வேற வழி சுத்தி காட்டுறாரு. அவரு பாக்ஸர். 4 மணிக்கு தான் சுத்தி காட்டுவாரு. நாங்க தப்பா எதுவும் சொல்ல, நாங்க சுத்தி காட்டுறோம். ஒரு பொண்ணு வந்து கால் உடஞ்சிருச்சு, கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துச்சு. அந்த பொண்ணு தூக்கிட்டு வர, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம், நீங்க பொறுமையா வாங்க, நான் வேணா உங்க பேக்கை தூக்கிட்டான்னு. நான் வந்து சொன்னேன், வேணா அவங்களே தூக்கிக்கோ அப்படின்னா, சரி அவங்க கிட்ட கேட்டு சொல்லு, நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு. சரியானவங்க. இவனுக்கு ஏதாச்சும் கொளுத்து போறதே இவனுக்கு பெருசா கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு சொன்னா, சரி ஏய் யாராவது பார்த்தா நினைப்பாங்க வீடியோலன்னா, அதான் பாத்துருவாங்க, கேட்டேன் ஆளுன்னு சொல்லுவேன், இல்லை மொண்டாட்டின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க வந்து இவனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க, இவன் நல்லவனே கிடையாது. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நீங்க நல்லவன் சொன்னாலும் சரி, இல்ல என்ன மாதிரி சொன்னாலும் சரி, கவலையே இல்ல. அவன் இன்னும் திருந்தல மாமா. பாத்துக்கோங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தீபாவளி 20 தான் வருது. 1ஆம் தேதி 10. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். அன்னைக்கு ஏதோ நல்லது நடந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வரும். அதை பார்த்துட்டு நீ எவ்வளையோ தூக்குறன்னு, எவ்வளையோ உன் பொண்டாட்டின்னு, யாரவ மச்சா செட் ஆகாத பொண்ணு பின்னாடி சேவிங் பண்ண ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுத்துறானா, கூட ஃப்ரெண்ட் தான் உள்ள வந்து கெடுக்கணும். இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்ப மாட்டாங்க. எல்லா பக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தர் என்ன சொன்ன கேட்டீங்களா? ஒரு பக்கம் கிளம்ப மாட்டாங்க, எல்லா பக்கத்துல இருந்தும் ஒவ்வொருத்தர், எல்லா பக்கத்துல இருந்தும் ஒருத்தரை வச்சிருக்கான். இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். நான் வந்து எது பண்ணாலும் நல்லதுதான் பண்றேன். மச்சா நான் எது பண்ணாலும் நல்லதுதான்டா பண்ணுவேன். எனக்கு நல்லது பண்ண நீ யாரா? மச்சா ஐஎம் ஒரு பார்த்தா இவன் நல்லதே பண்ண மாட்டேங்கிறான். இவன் வந்து சிங்கிள்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். கல்யாணம் குழந்தை இருக்குது எனக்கு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி லீவுன்னு சொல்லிட்டு அப்பா போன் பண்ணி அப்பா எப்பப்பா வருவ, மாமியார் வீட்டுல விளையாட விட்டு வந்துக்கிறேன். இதுக்கு சீக்கிரம் இறங்கணும்னா என் பிள்ளைக்கு துணி எடுக்கணும், தீபாவளிக்கு பேம்பர்ஸ் வாங்கணும். சரி நாங்க 4 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சாதான் 6 மணிக்கு கீழே இருக்கும். இங்க சன்செட் இருந்தா சன்செட் கவர் பண்ணுவோம். இல்லன்னா கன்னியாகுமரியில இருக்காரு, சன்செட் உங்களுக்கு காட்டுவோம். இருக்கேன் சன் இறங்குறதுக்கு தான் சன்செட். சன் எப்படி இறங்குதுன்னு காமிச்சா போகுது. அந்த பொண்ணு நினைப்பிலே இருக்காங்க, ஒன்றும் இல்லை. இவன் அந்த பொண்ணை பார்க்க தான் வந்தான். அந்த பொண்ணு வந்து லோக்கல் போல, அதனால அந்த பொண்ணுக்காக தான் இங்க வந்து ஸ்டே பண்றேன். ஹலோ, நான் சொல்வது அனைத்தும் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த பதிவுலாம் வந்து யாருக்கு வேணுமோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எங்க கூப்பிட்டீங்களாலும் நான் வந்து இதை சொல்லுவேன். கைஸ் இதுதான் வந்து நாங்க டிராவல் பண்ண கொல்லிமலை. ஸோ நாங்க வந்து கீழே இறங்கிட்டோம். இதுக்கு மேல வந்து நாங்க வீட்டுக்கு போவோம். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.